வெல்கம் டு ஜாப் சீக்கர்ஸ் 5 சேனல். இந்த வீடியோவில் வந்துட்டு ஒரு சூப்பரான அறிவிப்பு பற்றி பார்க்க போகிறோம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியத்திலிருந்து டேராடூனில் உள்ள ராஷ்டிரிய இந்திய இராணுவ கல்லூரியில் வந்து ஜூலை மாதம் 2026க்கான மாணவர்கள் சேர்க்கைக்கான ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து டிசம்பர் மாதம், இந்த 2025 டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி வந்து அன்னைக்கு தேர்வு நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. வாங்க இதுக்கான முழு விவரம் என்னன்றதை இதில் பார்க்கலாம். அதாவது ஜூலை 2026 இப்போ வந்து 8ஆம் வகுப்பில் வந்து தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் வந்து, அதாவது சிறுவர் சிறுமி யாராக இருந்தாலுமே நீங்கள் வந்துட்டு இந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி நடக்கக்கூடிய தேர்வில் வந்து கலந்துக்கிடலாம். இந்த தேர்வு வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சென்னை நகரில் உள்ள தேர்வில் வந்து உங்களுக்கு வந்து நடைபெற உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வு வந்து எழுத்து தேர்வு மற்றும் நேரடி தேர்வு இந்த ரெண்டையும் வச்சு தான் அவங்கள வந்து எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. எழுத்து தேர்வை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலம், கணக்கு மற்றும் பொது அறிவு ஆகிய தாள்களை கொண்டது. கணக்குத்தாள் மற்றும் பொது அறிவுத்தாள் இந்த ரெண்டுமே ஆங்கிலத்தில் அப்படி இல்லைன்னா இந்தியில் வந்து நீங்கள் விடையளிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எதுக்காண்டி அப்படின்னு பார்த்தோம்னா, நேர்முக தேர்வானது வந்து அந்த விண்ணப்பதாரர்களோட அறிவு கூர்மை, தனித்தன்மை இந்த ரெண்டையும் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எழுத்து தேர்வில் வந்து யார் தேர்வாகிறீங்களோ உங்களுக்கு வந்து நேர்முக தேர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு இந்த தேர்விற்கான விண்ணப்ப படிவம் இருக்கு இல்லையா, இந்த விண்ணப்ப படிவத்தை வந்து நீங்கள் முந்தின வருஷம் உள்ள ஒரு விண்ணப்பத்தாள், அதாவது விடைத்தாள், அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா இந்த கமாண்டன்ட் ராஷ்டிரிய இந்திய கல்லூரி, ஹர்கிகான், டேராடூன், உத்தரகாண்ட் 248003 இந்த முகவரிக்கு வந்து நீங்கள் வரைவோலையை அனுப்பி பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வரைவோலை வந்து எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நீங்கள் பொது பிரிவினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 600 ரூபாய். அதுக்கப்புறம் வந்துட்டு பழங்குடி வகுப்பினர் அப்படின்னா அவங்களோட சாதி சான்றிதழுடன் சேர்ந்து 555 ரூபா நீங்கள் வரைவோலையை அனுப்பி இந்த விண்ணப்ப படிவத்தை வந்து நீங்கள் வாங்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இணைய வழி மூலமும் இந்த ராஷ்டிரிய இந்திய இராணுவ கல்லூரி இணையதளம் தற்போது பராமரிப்பு மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடு காரணமாக வந்து இது வந்து இயங்கலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு சர்வர் பிரச்சனைனால இது வந்து இயங்கலை அப்படின்னு சொன்னதுனால நீங்கள் வந்து இந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் வந்து எழுதி சென்ட் பண்ணி அதுக்கப்புறமா தான் இந்த ஃபார்மவே நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான டீட்டெயிலை வந்துட்டு நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த முகவரியில் வந்து இப்போ கீழே குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த முகவரிக்கு வந்துட்டு நீங்கள் தெளிவாக தட்டச்சு செய்து தெளிவாக எழுதி அனுப்பி வந்து நீங்கள் இந்த விண்ணப்ப படிவத்தையும் சரி இல்லை முந்தின வருஷத்துக்கான வினாத்தாளையும் சரி நீங்கள் வாங்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த விண்ணப்ப படிவம், தகவல் தொகுப்பு இந்த இதெல்லாம் சென்னையில் உள்ள சென்னையில் வச்சு உங்களுக்கு தேர்வு இதெல்லாம் நடக்குமே தவிர நீங்கள் சென்னையில் வந்து ஃபார்ம் வாங்க முடியாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து நீங்கள் ராஷ்டிரிய இந்திய இராணுவ கல்லூரியின் விண்ணப்ப படிவங்கள் மட்டுமே ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இதில் வந்து ஹாலோகிராம் முத்திரை இடப்படாத விண்ணப்ப படிவங்கள் வந்து நிராகரிக்கப்படும். அதாவது அவங்க ஒரு முத்திரை வந்து வச்சுருப்பாங்க, அந்த ஃபார்ம் மட்டும்தான் நீங்கள் நிரப்ப முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அனுப்புகிற அந்த ஃபார்ம் வந்து தாமதமாக இருந்தாலோ அல்லது தவறுதலாக ஏதோ ஒரு முகவரியில் வந்து விண்ணப்ப படிவம் வந்து போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க பொறுப்பு கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நீங்கள் விண்ணப்பம் பண்ணுவீங்க இல்லையா, அந்த காசுமே திருப்பி வந்து தர முடியாது, அதாவது திரும்ப செலுத்த மாட்டாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து விண்ணப்பதாரர்களோட அந்த சிறுவராக இருக்கட்டும் சிறுமியராக இருக்கட்டும் அவங்களோட பெற்றோர் வந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டில் வசிப்பவராக வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து 1/7/2026 அன்னைக்கு வந்து 11 வயசு வந்து கண்டிப்பாக முடிஞ்சிருக்கணும், 13 வயசு அடையாதவராக இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து 2/7/2013க்கு முன்னக்கட்டி பிறந்தவங்களாக இருக்கணும், 11/1/2015க்கு பின்னால் பிறந்தவங்களாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து 1/7/2026 வந்து அங்கீகரிக்கப்பட்ட பள்ளியில் வந்து ரெகக்னைஸ்டு ஸ்கூல் அப்படின்னு சொல்லி 7ஆம் வகுப்பு படிப்பவராகவோ அப்படின்னா 7ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவராகவோ இருத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி நீங்கள் வந்து சென்ட் பண்ணி வைக்கலாம். அதாவது பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவம் வந்து தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய சாலை, பூங்கா நகர், சென்னை 6,03,000 அந்த முகவரிக்கு வந்து நீங்கள் 15/10/2025 புதன்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் 5:45க்கு உள்ள வந்து விண்ணப்பங்கள் வந்து சேரணும் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிடிஎஃப் லிங்க் வந்துட்டு நான் உங்களுக்கு டெலிகிராம் சேனலில் கொடுக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் கொடுக்கேன், அதிலே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி ஜாப் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.